அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். CK சரவணன் திருப்பூரில் இருந்துங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன் பிஸ்னஸில் நமக்கு வரக்கூடிய டாலரை எப்படி யூபிட் காயினை நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். வித்ட்ரா பண்ண யூபிட் காயினை எப்படி காயின் ஸ்டோருக்கு கொண்டு போய் மறுபடியும் நம்ம USDTயை மாற்ற போகிறோம். காயின் ஸ்டோரில் USDTயை மாற்றினதை பிட்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை கொண்டு போய் எப்படி நம்ம பணமாக மாற்ற போகிறோம், நம்மளோட பேங்க்குக்கு எப்படி பணமாக வர வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யூனிட்டி மெட்டா டோக்கனில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி பணமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல சேஃப் கால் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களோட ஐடிக்குள்ளே போய்க்குங்க. ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறேன். ubit.unitymeta.ioவில் கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அடிச்சுக்கங்க. அடிச்சுட்டு சைன்இன் கொடுங்க. ஹோம் பேஜ் இப்படி தான் காமிக்கும். ரைட் சைடில் 3 கோடு இருக்குது, அந்த கோட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்கள், மேலேருந்து கீழே லாஸ்ட்டுக்கு முன்னாடி வித்ட்ராவல்னு இருக்குது, வித்ட்ராவல் கொடுங்க. மறுபடியும் வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது, நீங்கள் வித்ட்ராவல் கிளிக் பண்ணிக்கங்க. வெயிட் பண்ணுங்கள், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் இப்போ பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸ் வந்து நமக்கு 64.93 இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள், மினிமம் வித்ட்ராவல் $20 அல்லது எபோ மல்டிபிள் ஆஃப் $10 போட்டிருக்கிறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 20 கொடுக்கணும். நீங்கள் 20 கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொடுக்கணும்னா 20 விட்டால் 30 இல்லைன்னா 40, 50, 60 அப்படின்னு சொல்லி 10 அடிப்படையில் கொடுக்கணும். 33, 65 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லறையாக கொடுக்க முடியாது, ரவுண்டு ஃபிகரில் தான் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து $60 செலக்ட் பண்ணுறேன். 64 இருக்குது, நம்ம 60 கொடுக்க முடியும். 60 வித்ட்ரா கொடுக்குறோம். வித்ட்ரா கொடுக்குறீங்களான்னு கேட்குது. ஆமான்னு சொல்லி நம்ம மறுபடியும் ஓகே கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு 5% டிடக்ஷன் போக $57 நமக்கு இப்போ யூபிட் காயின் ஆட் ஆயிரும். $64 இருந்ததுக்கு நம்ம 60 கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா $4.93 நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ ரைட் சைடில் மேலாப்பில் பெருக்கல் குறி இருக்குது பாருங்கள், டாப்பில். அதாவது 99% சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பெருக்கல் குறி கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு பேக் வந்தாச்சு. லெஃப்ட்டில் ஏரோ மார்க்கு மேலே டைமுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கங்க. கீழே வேலெட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், ஹோம் பேஜ் வந்தாச்சு. 2365 இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த காயினை வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நமக்கு வித்ட்ரா கொடுத்தது வந்தாச்சுங்க. 2300 சில்லறைந்து இப்போ 2861 ஆயாச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்மளோட காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம். காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரைட் சைடில் கீழே அசட்டுன்னு இருக்குது, அசட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணணும். KYC கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், கீழே ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பொம்மை கீழே ஒரு சின்ன ரவுண்டு போட்டிருக்கு பாருங்கள், 9:54 மணி. அதுக்கு கீழே ஒரு சின்ன பொம்மை, அந்த பொம்மையை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், KYC அட்வான்ஸ்டு வெரிஃபிகேஷன் சொல்லி டிக் ஆகிருக்கு. இது கம்பல்சரி நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேசிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு என்னென்னா, நம்மளோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி மட்டும் ஆட் பண்ணுறது, ஆதார் கார்டு நம்பர் ஆட் பண்ணுறது. அட்வான்ஸ்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டை அப்லோடு பண்ணணும். அதுபோக ஒரு கையில் ஆதார் கார்டும் ஒரு கையில் UID நம்பர் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், UID 36-310-27 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் எழுதி இன்றைக்கி டேட்டு போட்டு கீழே உங்கள் கையெழுத்து போட்டு அந்த பேப்பர் ஒரு கையிலையும் ஆதார் கார்டு ஒரு கையிலையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை அப்லோடு பண்ணணும். சரிங்களா? அதுதான் அட்வான்ஸ் வெரிஃபிகேஷன். அட்வான்ஸ்டு வெரிஃபிகேஷன் இப்படி வந்துடும். டிக் ஆகினா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சேஃப்வால் வேலெட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட யூபிட் காயினை காயின் ஸ்டோருக்கு கொண்டு வரோம். அதுக்கு காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இப்போ வந்தாச்சு. இதை ஹோம் பேஜுங்க. இங்கே அசட்டு கிளிக் பண்ணிக்கங்க. அசட் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் டெபாசிட் இருக்குது, ஃபஸ்ட்டு டெபாசிட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப்பில் சர்ச்சுங்கிற இடத்துல நம்ம யூபிட்னு டைப் பண்ணுங்கள். யூபிட் வந்தாச்சு. யூபிட்டை கிளிக் பண்ணுங்கள்.
நெட்வொர்க் கேட்கும். நெட்வொர்க் வந்து இப்போ ஒரே ஒரு நெட்வொர்க் தான், நம்மளோட ஓன் நெட்வொர்க்கில் தான் இப்போ யூபிட் காயின் இருக்குது. அதனால் இந்த யூபிட் செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், நமக்கு அட்ரஸ் வந்தாச்சு. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணுறது எப்படின்னா, ரைட் சைடில் பாருங்கள் 2 பாக்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இந்த அட்ரஸை காப்பி பண்ணுறோம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழையபடி நம்மளோட சேவ் பாலுக்குள்ளே போகிறோம். சேவ் பாலில் போய் நம்மளோட ஹோம் பேஜில் யூபிட் காயினை செலக்ட் பண்ணுங்கள். யூபிட் காயினை செலக்ட் பண்ணோன்னு ரிசீவ் அண்ட் சென்டுன்னு இருக்கும். அதில் நம்ம சென்டு கிளிக் பண்ணணும். சென்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2ங்கிற அட்ரஸில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் கேட்குது. பேஸ்ட் கொடுத்து அந்த அட்ரஸ் இங்கே பேஸ்ட் ஆகியாச்சு. இப்போ நம்மகிட்ட அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள் 2861 காயின் இருக்குது. இதில் நீங்கள் எத்தனை காயின் வேணுமோ அத்தனை காயின் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 1000 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 500ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா காயின் அனுப்புகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். மேக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 2861 காயின் நமக்கு செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக அனுப்புகிற காயினை நான் வந்து இப்போ அதை வந்து ஐயனாராக மாற்ற போகிறோம். அதுக்காக அனுப்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பாருங்கள், இங்கே வந்து நமக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து அப்ரூவ் கேட்குது. நெட்வொர்க் ஃபீஸு 0.72 USC, அதாவது கிட்டத்தட்ட 70 ரூபா இந்த டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்மகிட்ட வந்து USC அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிட் ஸ்மார்ட் செயின் காயின் வந்து இருந்தால் தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். மறக்காமல் நீங்கள் உங்களோட வேலெட்டில் யூபிட் ஸ்மார்ட் செயினை இருப்பு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது லோ மிடில் ஹை அப்படின்னு இருக்குது. மிடில் இருக்குது டிஃபால்ட்டாக, நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ சென்ட் மட்டும் கிளிக் பண்ணுறோம். கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்ப்ளீட்டட். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் நடுவில் வச்சு கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா 0 ஆயாச்சு. 0 ஆயிடுச்சு அப்படின்னு என்னென்னா பாருங்கள், அது கீழே பாருங்கள் ஆல் அப்படிங்கிற இடத்துல சென்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த சென்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அனுப்புனது டிரான்சாக்ஷன் இதில் இருக்கும். 2861.458 யூபிட் காயின் அனுப்பியிருக்கிறோம். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். டைம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 5வது மாதம் காலையில் 9:58க்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம்னு வருது. ஃப்ரம் அட்ரஸ்ஸு நம்மளோட வேலட் அட்ரஸுங்க. 8 BCPங்கிறது என்னோடய வேலட் அட்ரஸ்ஸு. 2ங்கிறது DD 97D அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காயின் ஸ்டோரில் இருக்கக்கூடிய நம்மளோட யூபிட் காயினோட ரிசீவிங் அட்ரஸ். அந்த 2மே வந்துடும். ட்ரான்சாக்ஷன் கேஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். வியூ ஆன் பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் அதை தொட்டிங்கன்னா வேறு பேஜ் போகும். நம்ம பிளாக் செயினுக்கு நம்ம என்ன ட்ரான்சாக்ஷனுங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம மாதிரி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வரோம், காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சுக்கு வரோம். அதாவது சேஃப்பால் வேலெட்டில் நீங்கள் வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா காயின் ஸ்டோர் வேலெட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 5லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவசரப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை. பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறதுனால பார்த்திங்கன்னா 100% நமக்கு காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துடும். இப்போ நம்ம வித்ட்ரா கொடுத்தது காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சுங்க. நம்ம வித்ட்ரா கொடுத்து கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. சில நேரங்கள் 20 நிமிஷம் கூட ஆகலாம். நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா $898 உண்டான காயின் இருக்குது. கீழே பாருங்கள் ஸ்பாட்டில் காமிக்குது. ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே நமக்கு யூபிட் காயின் வந்து 7806 காயின் இருக்குது. நான் வித்ட்ரா கொடுத்தது போக ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேலெட்டில் பேலன்ஸ் ஆல்ரெடி இருந்தது. அதனால் இப்போ 7806 இருக்குது. இதில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம USDTயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பாருங்கள் ஹோம் இருக்குது. ஹோமுக்கு பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது பாருங்கள். மார்க்கெட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், எனக்கு யூபிட் ஆல்ரெடி நான் வந்து ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பண்ணலை அப்படின்னா ரைட் சைடில் லென்ஸ் இருக்குது பாருங்கள். 95% கீழே லென்ஸு. அந்த லென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூபிட்னு கிளிக் பண்ணிக்கங்க. யூபிட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், இப்போ யூபிட் பார் USDT வந்தாச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஸ்டார் இருக்குது மஞ்சள் கலரில். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பிளாங்காக இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள் கலரில் மாறிடும். அப்போ ஃபேவரட் ஆகிரும். அப்போ ஃபேவரட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, நீங்கள் நார்மலாக ஹோம் பேஜுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டை தொடுறீங்க அப்படின்னாலே அங்கே வந்து உங்களுக்கு யூபிட் காயின் காமிக்கும். சர்ச் பண்ண வேண்டியதில்லை. நான் பாருங்கள் UMT யூபிட்டு ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம யூபிட் வந்து கிளிக் பண்ண போகிறோம். யூபிட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 நாளாகவே 11.5 சென்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா சேல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பை செல் இருக்குது. இதில் வந்து நம்ம செல் கொடுக்குறோம். செல் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது ரைட் சைடில்.
121 120, அதாவது 12 சென்ட், 11.9 சென்ட், 11 11.7 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கீழே அதுக்கு கீழே பாருங்கள் 11 11 அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் விற்கிறது ரேட்டு, பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் வாங்குறவங்க ரேட்டு. சரிங்களா? நடுவில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டு. இப்போ கரண்ட் மார்க்கெட்டு நமக்கு இங்கே டிஃபால்ட்டாக காமிக்குது லெஃப்ட்டில். அப்படி லெஃப்ட்டில் நமக்கு ரேட்டு காமிக்கலைன்னா நீங்கள் பை ஒர்க்கா கொடுத்துட்டு செல் ஒர்க்கா கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ரேட்டு வந்துடும். கீழே 0.115 இருக்குது. குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நீங்கள் நிறுத்திகிட்டே வரலாம். உங்கள் ஆப்ஷன் தான். ஃபுல்லாக நிறுத்திட்டிங்கன்னா 7806.47 காயினை நம்ம சேல் பண்ண போகிறோம். அது எவ்வளோ வரும்னா $897.74 நமக்கு வரும். இதில் ஃபீஸ் பிடிச்சிருவாங்க. ஃபீஸ் பிடிச்சது போக நமக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கரண்ட் ரேட்டுக்கு விற்கிறோம். சப்போஸ் நீங்கள் கரண்ட் ரேட்டோட கம்மியாக விற்றீங்கன்னா உடனே விற்கும். இல்லை கரண்ட் ரேட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலாம் சேல் ஆகிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ரேட் எச்சா விற்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே ரேட்டை வந்து மேலே உதாரணத்துக்கு வந்து 11.5 இருக்குது, நீங்கள் ஒரு 15க்கு விற்கணும் அப்படின்னு இப்படி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, போட்டு செல் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 11.5லேருந்து எப்போ 15 வருதோ, இன்றைக்கே 15 வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, எப்போ 15 சென்ட் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகி நமக்கு USDT கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம கரண்ட் ரேட்டுக்கு செல் பண்ணுறோம் 11.5க்கு 0.11 சரிங்களா? அதாவது 11.5 சென்ட். இதை செல் பண்ணும்போது நமக்கு $897.74. இப்போ செல் கொடுக்குறோம். கன்ஃபார்மானு கேட்குறாங்க. கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. பிளேஸ்டு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. நமக்கு சக்ஸஸ் ஆகியாச்சு. இப்போ அசட்டில் போயாச்சு. அசட்டில் போயிட்டு பாருங்கள், யூபிட்டுங்கிறது படத்தில் USDT நமக்கு வந்தாச்சு. $895 USDT இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சேஃப் பாலில் வந்து வித்ட்ரா கொடுத்தாச்சு. வித்ட்ரா கொடுத்த USDT நமக்கு சேஃப் பாலுக்கு யூபிட் காயினாக வந்தது. யூபிட் காயின் வந்ததை சேஃப் பாலிலிருந்து காயின் ஸ்டோருக்கு கொண்டு வந்து யூபிட் காயினை பழையபடி நம்ம USDTயை மாற்றியாச்சு. அது வரைக்கும் பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த USDTயை நம்ம பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் பணமாக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம். பிட்கெட் எக்ஸ்சேஞ்சர் ஹோம் பேஜ் இதுதான். இதில் நீங்கள் KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசட்டு கீழே ரைட் சைடில் அசட் இருக்குது. அசட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஆட் ஃபண்டுன்னு இருக்குது. ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டுங்க. இதில் டெபாசிட் கிரிப்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் USDT கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி USDT கிளிக் பண்ணுங்க. USDT வரல அப்படின்னா டெபாசிட் கிரிப்டில் USDT வரல அப்படின்னா டாப்பில் நீங்கள் USDTன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் நெட்வொர்க்கு. சரிங்களா? இதில் நிறைய நெட்வொர்க் இருக்குது. இங்கே என்ன நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே நெட்வொர்க் தான் நம்ம காயின் ஸ்டோரில் வித்ட்ரா பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் TRC20 செலக்ட் பண்ணுறேன். எதனாலனா காயின் ஸ்டோர்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு $1.5 $1.5 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே PEP20 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா $2 நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம TRC20 தான் செலக்ட் பண்ண போகிறோம். TRC20 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸ் வந்தாச்சு. இந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ணணும். ரைட் சைடில் 2 பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். QR கோடு கீழே ரைட் சைடில் MWக்கு பக்கத்தில் அதை தொடுங்க. காப்பி டு கிளிப்பேடு. காப்பி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் காயின் ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. காயின் ஸ்டோரில் வந்தாச்சு. சப்போஸ் ஹோம் பேஜாக இருந்ததுன்னா நீங்கள் அசட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அசட்டை கிளிக் பண்ணி USDT 895.95 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் சின்னதாக ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த பேஜ் போயாச்சு. இங்கே வித்ட்ரா கொடுத்துக்குங்க. வித்ட்ரா கிளிக் பண்ணோன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஆன் செயின், இன்டர்னல் ஃப்ரீன்னு சொல்லி. ஆன் செயின் அப்படின்னா காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கோ வேறு வேலெட்டுக்கோ மாற்றுறது. இன்டர்னல் ஃப்ரீனா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சு நம்ம நண்பருடைய காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தாருன்னா காயின் ஸ்டோர்லேருந்து காயின் ஸ்டோருக்கு மாற்றுறதுக்கு ஃப்ரீ. அதுக்காக நம்ம வந்து இப்போ வேறு இதை மாற்றுறோம். அதனால் ஆன் செயின் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ண அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க.
SC2J SC2J ஓகே. வித்ட்ராவல் நெட்வொர்க் TRC20. TRC20னா அட்ரஸ் வந்து Tயில் ஆரம்பிக்கும். PEP20னா அட்ரஸ் வந்து ஓல ஆரம்பிக்கும், 0ல் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. TRC20 பண்ணியாச்சு. இங்கே USDT நமக்கு அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள் 895 இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ அனுப்பணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். இல்லை எல்லாமே அனுப்பணும், எல்லாமே அனுப்பிக்கலாம். இப்போ நான் வந்து ஆள் கொடுக்குறேன், எல்லாமே நான் அனுப்புகிறேன். கீழே ஃபீஸ் பாருங்கள், $1.5 $1.5 ஃபீஸு. இந்த இடத்துல நமக்கு வித்ட்ரா கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு 2 இடத்துலேருந்து OTP வரும். சரிங்களா? ஒன்று கூகுள் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று மெயிலுக்கு வரும். இது வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம், ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிங்கன்னா தான் வரும். இப்போ நம்ம சென்டு மெயிலுக்கு கொடுக்குறோம். மெயிலுக்கு OTP வந்தாச்சுங்க. அதை காப்பி பண்ணியாச்சு. இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி கூகுள் ஆத்தென்டிகேஷனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. 183289. ஓகே. இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ நீங்கள் செக் வித்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. வித்ட்ராவல் அப்ளிகேஷன் டிக் ஆயாச்சுங்க. ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது ப்ராட்காஸ்டிங் டிக் ஆகும். அடுத்தது கம்ப்ளீட் டிக் ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கோ அதை பொறுத்து. நிறைய பேர் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்துடும். இங்கேயும் நம்ம பதட்டப்பட வேண்டியதில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறதுனால எங்கேயுமே தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. வித்ட்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கையும் அட்ரஸையும் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. TRC20யா PEP20யா, எங்கே அந்த அட்ரஸை காப்பி பண்ணிங்களோ அதே அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டுமா, அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷமாட்டு ஆயிடுச்சு. நம்ம அங்கே காயின் ஸ்டோரில் வித்ட்ரா கொடுத்த USDT இப்போ நமக்கு பிட்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. பிட்கெட்டோட ஹோம் பேஜ் இது தான். நமக்கு பாருங்கள் $894 மேலே அவைலபிள் காமிக்குது. இதில் வந்து நம்ம P2Pன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுலேயும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹோம் பேஜில் கீழே பாருங்கள் மோர் இருக்குது, வித்ட்ராக்கு பக்கத்தில். அந்த மோர் கிளிக் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் P2P வரும். எனக்கு P2P நான் மேலே ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா P2P எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே வந்து சர்ச்சில் வந்து P2P அடிச்சிங்கன்னா வந்துடும். சரிங்களா? நான் இங்கே இருக்க பாருங்கள் P2P பாப்புலரில் வந்து P2P இருக்குது. சரிங்களா? அந்த P2 கன்வெர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த P2P செலக்ட் பண்ணிக்கங்க. P2Pன்னு பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள். சரிங்களா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த பேஜ் ஓப்பன் ஆயாச்சு. இதில் பாருங்கள் USDT BTC ETHன்னு இருக்குது. நம்ம USDT கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பை செல்லு நம்ம வந்து செல் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து வித்ட்ரா கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பாட் வேலெட்டில் இருக்கும். நம்ம வந்து P2Pயில் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டிங் வேலெட்டுக்கு கொண்டு வரணும். ஸ்பாட் வேலெட்டுக்கும் ஃபண்டிங் வேலெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, USDT வச்சு நீங்கள் பிட்கெட்டுக்குள்ளேயே வேறு கிரிப்டோ வாங்குறீங்க, பிட்காயின் வாங்குறீங்க, எத்தீரியம் வாங்குறீங்க, சிபு வாங்குறீங்க, ட்ரான் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்பாட் வேலெட்டில் இருக்கணும். இல்லை USDT வந்து நீங்கள் பணமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, INR மாற்ற போகிறோம் அப்படின்னா ஃபண்டிங் வேலெட்டுக்கு கொண்டு வரணும். அது எங்கே கொண்டு வருது அப்படின்னா கீழே பாருங்கள் அசட் இருக்குது, அசட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மேலே பாருங்கள் ஆட் ஃபண்ட் வித்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் கீழே USDT $894 வந்ததுக்கு உண்டான ப்ரூஃப் நமக்கு வந்தாச்சு. டெபாசிட் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு பாருங்க. அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே பாருங்கள் ஸ்பாட் இருக்குது.
டிஃபால்ட்டாக நமக்கு இப்போ ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா $894 இருக்குது. கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் அவைலபிள் பேலன்ஸ் காமிக்குது பாருங்கள். இப்போ ஸ்பாட்டுக்கு கீழே USDT M ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஏரோ மார்க் ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், அதில் ஃபண்டிங் வேலெட்டு ஃபண்டிங் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபண்டிங் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து காயின் BTCன்னு மாறிடுச்சு. நம்ம வந்து அதை வந்து USDT இப்போ மாற்ற போகிறோம். அதாவது மேலே ஸ்பாட் இருக்கணும், கீழே வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் இருக்கணும், அதுக்கு கீழே காயின் வந்து BTC இருக்குது. ரைட் சைடில் கிளிக் பண்ணி இதில் USDTயை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு USDT காமிக்கலைன்னா மேலே சர்ச்சில் வந்து USDT நீங்கள் டைப் பண்ணணும். எப்படின்னா பாருங்கள், USDT ஆல்ரெடி நான் பண்ணுனதுனால எனக்கு காமிக்குது. உங்களுக்கு காமிக்கலைன்னு நீங்கள் சர்ச் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸ் 894. இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபண்டிங்க்கு கொண்டு போய்க்கலாம். நான் எல்லாமே ஃபண்டிங்க்கு கொண்டு போகிறேன். இப்போ ஆள் கொடுத்தாச்சு. அதாவது இப்போ நம்ம காயின் ஸ்டோர்லேருந்து வித்ட்ரா கொடுத்த USDT பிட்கெட்டில் போய் ஸ்பாட் அக்கௌண்ட்டில் உட்காந்துருக்குது. அந்த ஸ்பாட் அக்கௌண்ட்டில் இருந்ததை இப்போ நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க. ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்டு கீழே அவைலபிள் பேலன்ஸு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பேக் போகிறோம். பேக் போயிட்டு ஹோம் கிளிக் பண்ணுறீங்க. ஹோம் கிளிக் பண்ணோன்னே நமக்கு P2B மேலே இருக்குது. P2B கிளிக் பண்ணுறோம். P2Bயில் USDT செலக்ட் பண்ணியாச்சு. இதில் செல் கொடுக்குறோம். செல் கொடுத்தாச்சு. இதில் பாருங்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம விற்கிறோம், ஆனால் அவங்க பையர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இதில் நிறையா ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு மோர் கிளிக் பண்ணிக்கங்க. மெல்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், P2B மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கீழே லாஸ்ட்டில் பேமெண்ட் மெத்தடுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளாங்காக இருக்கும். ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா காமிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆடு கொடுத்துக்குங்க. பிளாங்காக இருந்தால் ஆடு கொடுத்துட்டு இதில் நீங்கள் UPI செலக்ட் பண்ணிக்கலாம். UPI செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் பேயில் போய் UPI ID வந்து இப்போ காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, அக்கௌண்ட் டைப் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா OTP கேட்கும். OTP கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோன்பே. மேலே பேர் டிஃபால்ட்டு, இங்கே ஃபோன்பே நம்பர். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸோ அது பூராமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபோன்பே, பேங்க் அக்கௌண்ட்டு, UPI எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு அங்கே நமக்கு காமிக்கணும். காமிச்சதுன்னு நம்ம ஆட் பண்ணி கம்பல்சரி இதை ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் P2Bயில் சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் வந்தாச்சு. ஆட் பண்ணியாச்சு, பேக் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் P2Bயில் போகிறீங்க. பை அண்ட் செல் இருக்குது. நீங்கள் செல்லை கிளிக் பண்ணிக்கங்க. USDT கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், பையர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. டேவ் PTL $91.79 வாங்குறதுக்கு ரெடியாகிறாரு. அவர் இப்போ ஆன்லைனில் இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். இப்போ அவர் ஆன்லைன் இல்லை அப்படின்னா அவங்க வெளியே எங்கேயோ போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஆன்லைனில் இருக்கிறாங்க. இவர் இது வரைக்கும் 36 ஆர்டர் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. 84% வந்து அவருக்கு மார்க் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேல்ஸ் மட்டும் தான் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம இவர்கிட்டே பண்ணலாம். $91.79 இப்போ கரண்ட் ப்ரைஸு. செல் கொடுக்குறோம். பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் வந்தாச்சு ஆல்ரெடி. சரிங்களா? நான் ஆட் பண்ணி வச்சதுனால இங்கே வந்து நம்ம மேக்ஸ் கொடுக்குறோம். இவர்கிட்ட இப்போ அவைலபிள் கீழே 54.54லேருந்து 250 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் அவர் நிறையா பார்த்தீங்கன்னா செல் பை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவர்கிட்ட வந்து $6,504.24 மட்டும்தான் நம்ம செல் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி மேலே கிரிப்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா? கிரிப்டோ பக்கத்தில் ஃபியட்னு என்னென்னா அமௌண்ட்டுங்க. நீங்கள் அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு நிறையா USDT இருக்குது, ஆனால் உங்களுக்கு 10,000 விற்றா போதுன்னா ஃபியட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே INR 5,000 நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்போ 5,000 உண்டான USDT கீழே எடுத்துக்கும். 54.47 USDT எடுத்துடும், செல் பண்ணிடும். இதே நீங்கள் கிரிப்டோ கொடுக்குறீங்க, 100 கிரிப்டோ விற்கிறீங்க, அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை.
50 யூஎஸ்டிடி 100 யூஎஸ்டிடி விற்கிறீங்கன்னா கிரிப்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபியட்டாகவே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம 5000 ரூபா, சரிங்களா, உங்களுக்கு ஒரு ஈஸியாக ரவுண்டாக இருக்கிறதுக்காக 5000 ரூபாய்க்கு நம்ம இப்போ செல் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ரொம்ப பொறுமை முக்கியங்க. அவசரமாக இந்த வேலையை செய்யக்கூடாது. பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து பண்ணணும். அதே மாதிரி செல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பணம் வரும். பணம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நம்மளோட பேங்க் அப்ளிகேஷன், சரிங்களா, இப்போ நான் கேவிபி பேங்க்லாம் கேவிபி டிலைட்னு இருக்குது, அதுக்குள்ளே போய் நமக்கு பணம் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பணம் அனுப்புனதுக்கு உண்டான ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட் அவங்க அனுப்புவாங்க. நீங்கள் அனுப்ப சொன்னீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்புவாங்க. அதையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பணம் வராமல் அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகும். இப்போ நம்ம 5000 ரூபாய்க்கு செல் கொடுக்குறோம். கீழே வந்து செல் யூஎஸ்டிடி வித் 0 ஃபீஸு செல் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைலுக்கு வரும், மெயிலுக்கு வரும். நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், சரிங்களா. மொபைல் நம்பருக்கு இப்போ மெசேஜ் வரும். வந்தாச்சு. மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்தாச்சு. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகியாச்சு. மேலே பாருங்கள், தி ஆர்டர் ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட் வெயிட்டிங் ஃபார் தி பையர். கான்டாக்ட் இருக்குது பாருங்கள், கான்டாக்டில் போய்க்கலாம். நீங்கள் போயிட்டு அவர் கூட சேட் பண்ணலாம். அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காரு பாருங்கள். சென்ட் யுவர் ஐடி வித் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு சென்ட் மீ ₹1 ஃபார் கன்ஃபர்மேஷன். அதாவது பையரு செல்லர் எல்லாமே அதனால தான் அப்படி போட்டிருக்கிறாங்க, சரிங்களா. பையருக்கும் இதே கண்டிஷன் தான், செல்லருக்கும் இதே நீங்கள் அதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் இதே கண்டிஷன் தான், செல் பண்ணுற மாதிரி இதே கண்டிஷன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ₹1 அனுப்புங்கிறாங்க. நம்ம இப்போ வந்து அனுப்ப போகிறதில்ல, பணம் வாங்குற இடத்துல இருக்கிறோம். வித்தவுட் ஐடி ப்ரூஃப் ஐ டோன்ட் ட்ரேடு. கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டோ பேன் கார்டோ இணைக்கணும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம சேட் பண்ணலாம். என்ன சேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் அனுப்பியிருக்கிறேன். அது பாருங்கள், சின்ன ரவுண்டு இருக்குது. அந்த ரவுண்டு டிக் ஆகிருச்சுன்னா அவர் பார்த்துட்டான்னு அர்த்தம். பேமெண்ட்டுக்கு டிக் ஆகிருச்சுங்க. யா, அவர் அனுப்பிட்டார். ரிப்ளை வெயிட் பண்ண சொல்கிறார். இப்போ அவர் பணம் அனுப்புவாருங்க. இதெல்லாம் பொறுமையாக பண்ணணுங்க. அவசரமாகவோ டிராஃபிக்கில் இருக்கும்போதோ டீ கடையில் கொண்டோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஓப்பன் பிளேஸில் கொண்டோ எங்கே வேணாலும் கொண்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கனாலும் ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணணும். பதட்டப்படக்கூடாது. பணம் வராமையே பணம் வந்துருச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து ரிலீஸ் கொடுத்துடக்கூடாது. நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கிறாங்க. P2Pயில் நீங்கள் யூஎஸ்டிடியை செல் பண்ணும்போதும் பை பண்ணும்பொழுதும் அதுக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்தை ஒதுக்கிடுங்க. இல்லை பிஸியாக இருக்கிறீங்கன்னா அந்த பிஸியான வேலையை பாருங்கள். இந்த P2P வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம். எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ நம்ம P2P வேலையை பார்த்துக்கலாம். வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. 25 நிமிஷம் ஆச்சு. வேறு வழி இல்லை. நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இதை பார்த்து பண்ணி தான் ஆகணும். 2 தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மனப்பாடம் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் P2Pயில் உங்களுக்கு வரக்கூடிய கமிஷனை யாருடைய உதவியும் இல்லாமல் பணமாக மாற்றிக்கலாம். ப்ளஸ் உங்கள் டீமுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க வரக்கூடிய கமிஷனை பணமாக மாற்றி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை யாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், அவர் பேமெண்ட்டு வந்து ₹1 அனுப்பிட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம செக் பண்ணிவிட்டு ஓகே சொன்னால் பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்புவார். அதுக்கு மேலே பாருங்கள், கவுண்ட் டவுன் ஓடிட்டுருக்கு 10.25. இந்த 10 நிமிஷத்தில் அவர் பணம் அனுப்பலை அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம ₹1 வந்துருச்சுன்னு செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ண போகிறோம். நம்ம செக் பண்ணியாச்சுங்க. பணம் வந்து வந்துருச்சு ₹1. அதனால் நம்ம வந்து ₹1 வந்துருச்சுன்னு அனுப்ப போகிறோம். அவர் இப்போ பேலன்ஸாக அனுப்புவார். பேமெண்ட் வந்துருச்சுங்க. ரிலீஸ் ஃபாஸ்ட்னு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ நான் என்னோடய கேவிபியில் போய் பார்த்துட்டேன். உள்ள அப்ளிகேஷனுக்குள்ளே 5000 ரூபா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ₹1 அனுப்புனார். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 5000 ரூபா அனுப்பியிருக்கிறார். 5001 அனுப்பிட்டார். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் பேக் வரணும். இன்னொரு ஸ்டெப் பேக் வாங்க. பாருங்கள், 5000 ரூபா வந்ததுக்கு உண்டான மெசேஜ் வந்துருச்சு பேங்க்லேருந்து. நான் உள்ளேயும் போய் பார்த்துட்டேன். பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் மெசேஜ் வந்தால் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கங்க ட்ரான்சாக்ஷனில்.
இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் அனுப்பியாச்சு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ரிலீஸ் காயின்னு வரும். சரிங்களா? இந்த ரிலீஸ் காயினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்தாச்சு. என்னோடய அக்கௌண்ட் நம்பரு, ரெசிபியன் நேம் சிகே சரவணன், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, ட்ரேடிங் அமௌண்ட் 5000 ரூபா வந்துருச்சு. இது வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிலீஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் அவர் பணமே அனுப்பாமே அனுப்பிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு பணம் வரலைன்னா லெஃப்ட்டில் பாருங்கள் ஃபைல் அண்ட் அப்பீல்னு இருக்குது. 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். எனக்கு பணமே அனுப்பல அவர் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி நமக்கு பணம் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ட்ரேடை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ரிலீஸ் கொடுக்க போகிறோம். நமக்கு பணம் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு முடிஞ்சது. இப்போ ரிலீஸ் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி இப்போ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தாச்சு. இந்த ஓடிபி இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பாருங்கள் ஆர்டர் கம்ப்ளீட்டட். ஆர்டர் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம 5000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்கிறோம். $54 செல் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்மளோட பேங்க்குக்கு பணமாக கொண்டு வரக்கூடிய ஒரு முறை. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது மிக மிக பயனுள்ளது. யூனிட்டி மெட்டாவோட நோக்கம் என்ன? நம்ம யூனிட்டி மெட்டா டோக்கனுக்குள்ளே வந்த நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது. அப்போ நம்ம சம்பாதிச்ச பணத்தை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தரோட தலையாய கடமை. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை வரும். சரிங்களா? நிறையா பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, நீங்கள் வித்ட்ரா போடுவீங்களா, டெய்லி பணமாக வருமானு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பிவிடுங்க. நீங்கள் பார்த்து முதல்ல கற்றுக்குங்க. உங்கள் டீமுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லோரும் டெய்லியும் வரக்கூடிய கமிஷன் எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே வேகமாக செயல்படுவாங்க. இன்னொருத்தரை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்மளோட ஸ்பான்சருக்கு அனுப்பிவிட்டு பணமாக வாங்குறதா, இல்லை நம்ம லீடருக்கு அனுப்பிவிட்டு பணமாக வாங்குறதா, இல்லை வேறு யாராவது ஐடி போட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம பணத்தை வாங்கிட்டு இதை காயினை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி எதுக்குமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு சுயமாக இயங்கலாம். வாங்க எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிகே சரவணன், திருப்பூர்லேருந்து.